ரோபோ சங்கருக்கு தன்னோட பொண்ணுன்னா அவ்ளோ உயிரு. இந்திரஜா சங்கர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு காலமாகியிருக்காரு. உடல்நல குறைவு காரணமா தீவிர சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் நேற்று இரவு திடீர்னு உயிரிழந்திருக்காரு. ரோபோ சங்கர மாதிரி இந்திரஜா சங்கருமே சினிமா துறையில நுழைஞ்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கக்கூடிய இந்திரஜா பின்னால் தொலைக்காட்சி தொடர்கள்லயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோபோ சங்கருக்கு 46 வயதாகுது. சின்னத்திரை மூலமா அறிமுகமாகி வெள்ளித்திரையில காமெடி நடிகரா நடிச்சு தனக்குன்னு ஒரு கோல் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். திடீர்னு இவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்திருக்காரு. மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீர்ச்சத்து குறைபாடு இருக்கு. அதே மாதிரி லோவர் பிபி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா நேற்று முன்தினம் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை கொடுக்க நேற்று அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கு. தீவிரமான சிகிச்சை அளித்து பலனளிக்காம உயிரிழந்ததா டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல டாக்டர்கள் 8:30க்கே அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகள் இந்திரஜா அத பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரசிகர்கள், உறவுகள், அது மட்டும் இல்லாம நடிகர், நடிகை, அரசியல் தலைவர்கள்னு ரோபோ சங்கர் மறைவுக்கு இரங்கல் எல்லாருமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரோபோ சங்கருடைய மகள் யார் என்ற தேடல் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? மகள் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ரோபோ சங்கர மாதிரி தான் இந்திரஜா சங்கரும் சினிமா துறையில நுழைஞ்சாங்க. குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற இந்திரஜா தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு தெலுங்கு படத்துல கூட நடிச்சிருக்காங்க. விஜயுடைய பிகில் படத்துல இந்திரஜாவுக்கு முக்கிய கதாபாத்திரம் கிடைக்குது. பாப்பாண்டி படத்துல அவருக்குன்னு ஒரு பெயர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தெலுங்குல ஒரு படத்துல நிறைய ஹீரோயின்ஸ்ல இவங்களும் ஒருத்தியா வருவாங்க. கால்பந்து வீராங்கனையா பிகில் படத்துல நடிச்சிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த குண்டம்மா குண்டம்மான்னு சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் கோல் போடுறது பயங்கர அப்ளாஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். இந்திரஜாவுடைய நடிப்பு திறம், அதே மாதிரி அவங்களுடைய தந்தைய மாதிரியான ஒரு தோற்றம் அந்த பொண்ணுக்கு பலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்திரஜா நடிக்கவும் செஞ்சாங்க. சோசியல் மீடியால படு பிஸியா இருந்துட்டே இருந்தாங்க. அப்போ தன்னுடைய வீட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்திரஜா பத்தி சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வலம் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் நடந்துச்சு. உறவினரும் இயக்குனருமான கார்த்திகை தான் கரம் பிடிச்சாங்க. அதுக்கடுத்து மதுரையில பிரம்மாண்டமா ஒரு திருமணத்தை நடத்தினாங்க. இந்திரஜாவுக்கு கடந்த ஜனவரியில ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு கமல்ஹாசன் நட்சத்திரன்னு பேர் வச்சிருக்காரு. தன்னுடைய பேரன் நட்சத்திரனோட ரோபோ சங்கர் மகிழ்ச்சியா விளையாடி வந்துட்டு இருந்தாரு. பேரனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாமே இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில அவரு திடீர்னு உயிரிழந்துட்டாரு. நடிகர்கள் எல்லாருமே சோகத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். ரோபோ சங்கர் உடல் பாத்தீங்கன்னா இறுதி அஞ்சலிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து இன்னைக்கு மாலை இறுதி சடங்கு நடக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரோபோ சங்கர் அவர்களை எப்படி பாக்குறீங்க? அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.